ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் வந்துட்டு நம்புகிறேன். நாங்களுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பெசன்ட் நகரில் உள்ள அஷ்டலட்சுமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்துட்டு அர்ச்சனை வாங்கிட்டு போகலாமா, அங்கே வந்துட்டு நான் பூவும் அப்புறம் துளசியும் வாங்கிக்கிட்டேன். உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்க அலோட் கிடையாது, அதனால மேலே போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயாச்சு. இங்கே வந்துட்டு 8 லட்சுமியுமே வந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். அதாவது ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு குட்டி குட்டியாக ரொம்ப ஒடுக்கமாகவே இருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு மேலே இருக்க 2 லட்சுமி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயாச்சு. மேலே இருந்து அந்த பீச் வியூ பார்க்கல அவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறக்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தது வேறு ஈவினிங் டைம் வரையா, இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. கொஞ்சம் வந்துட்டு மணியோட சவுண்டு, அந்த காற்றோட சவுண்டுமே வந்துட்டு கேட்கும். அது அங்கே கொடிமரம் இருக்குது, அந்த கொடிமரத்தில் உள்ள மணி கட்டியிருக்காங்க. அந்த மணியோட சவுண்டு தான் வந்துட்டு இதை நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த இடத்துல நான் மீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள், ஓகேவா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த கோவில்லையுமே வந்துட்டு கும்பாபிஷேகமே வந்துட்டு நடந்துருக்கு. பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு தனலட்சுமி இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாமா, வாங்க போகலாம். இப்போ போயிட்டு தனலட்சுமியை வந்துட்டு பார்த்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அதோட பீச் வியூ வந்துட்டு தெரியும். சூப்பராக இருக்கும். அந்த மணியோட சவுண்ட் கேட்டுச்சுல, அந்த கொடிமடம் இருக்குல்ல, அந்த கொடிமரத்தில் வந்துட்டு மணி கட்டியிருக்காங்க. அந்த காற்றுல வந்துட்டு அந்த மணி சவுண்ட் கேட்குது. நம்ம அங்கே போயிட்டு எப்படி ஃபோட்டோஸ் இருக்காமல் இருக்க முடியுமா? அங்கே போன எல்லாருமே வந்துட்டு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ தான் எடுத்தாங்க, வீடியோஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நானும் வந்துட்டு கொஞ்சமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுல, இப்போ கீழே போயிட்டு இங்கே வந்துட்டு குபேரலட்சுமி இருக்காங்க. இப்போ போய் குபேரலட்சுமி பார்க்கலாமா. அங்கே வந்துட்டு எனக்கு ஒரு காயின் கொடுத்தாங்க குபேரலட்சுமி கோவில் சாமி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் உயரமாக தான் வச்சுருக்காங்க. அதாவது படி ஏறி மேலே போகிற மணிக்கு தான் வந்துட்டு எல்லா சாமியுமே வந்திருக்காங்க. அங்கே உள்ள சிற்பம்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கண்ணு பத்தாது, அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போனோடனே எனக்கு டைம் போனதே தெரியல. அவ்வளோ நேரம் வந்துட்டு அங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த ஈவினிங் டைம் அப்படின்றனால இன்னுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அந்த கோவில் போனது. நீங்கள் எத்தனை பேர் அந்த கோவில் போயிருக்கீன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா. அடா என்னடா கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிடாம இருந்தால் எப்படி? சாமி கோச்சிக்க மாட்டாங்க. அதனால் பிரசாதம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்தாச்சு. எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு புளிசாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கோவில் புளிசாதம்னா சொல்லவே வேணாம், அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க கையில் வச்சுருக்காங்களே அந்த பாக்ஸில் வந்துட்டு இருக்குது சாதம் 30 ரூபா தான். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. என் பிள்ளை பெருசு வந்துட்டு லட்டு வாங்கிச்சு, சிறுசு வந்துட்டு அதிரசம் வாங்கிட்டு ஆளுக்கு பாதியாக வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மாமா. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த கோவில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஈவினிங் டைமில் அந்த பறவைகளோட சத்தம் அது இதுன்னு எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலை, ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா. அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு பீச் இருக்குது. இப்போ என் பிள்ளையில் கொண்டு போய் பீச்சில் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட விட போகிறேன். ஆமாம், நடக்க முடியாதுங்க. தண்ணியை பார்த்தோன்னே என் பிள்ளைங்களை வந்துட்டு கையில் பிடிக்கவே முடியல. எங்கள் மாமா வந்துட்டு இந்த சுஜித் போயிட்டேன், அட கொஞ்சம் பொருடா, இந்த பேண்ட்டை ஏற்றி விட்டுக்கிட்டு வரேன்டா, அதுக்கப்புறம் போகலான்டான்னு சொல்கிறாங்க. நீ வர்றையா இல்லை நான் போவா அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு தண்ணியை பார்த்தோன்னா ஓடுறாரு. வீட்டிலையே தண்ணியை பார்த்தாவே சும்மாவே ஆட்டம் போடுவான். பீச்சுக்கு போயிட்டு அவன் சும்மாவாக இருப்பான்னு சொல்லுங்கள். அப்படியே ஓடிக்கிட்டே தான் கிடந்தான். அப்புறம் 2 பேர்த்தையும் வந்துட்டு எங்கள் மாமா பொறுப்பில் வந்துட்டு ஒப்படைச்சிட்டேன். எப்பா உன் பிள்ளையில வச்சு என்னாலாம் சமாளிக்க முடியாது, நீயே வந்துட்டு உன் பிள்ளையில பத்திரமா பார்த்து விளாட விட்டு கூட்டிகிட்டு வாங்க, நான் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் வந்துட்டு அவங்க பொறுப்பில் வந்துட்டு ஒப்படைச்சிட்டேன். அதனால் அவங்களே வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம்.
சரண் வந்துட்டு தண்ணிக்குள்ளே ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்தான். இந்த சுஜித் பையன் வந்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஆட்டம் போட, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மண்ணில் ஆட்டம் போட, இந்த மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே தான் கிடந்தான். இவன் பின்னாடி ஓடி ஓடி எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு டயர்டாக ஆகி போயிட்டாங்க. அடா வாங்க வீட்டை பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் யாரும் வர்ற மாதிரியே தெரியல. போகிற வரவங்க எல்லோரும் இது பண்ணுற சேட்டையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வேற கிடந்தாங்க. இது என்ன இவ்வளோ சேட்டை பண்ணுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே கிடந்தாங்க. காப்பிடி உலக்கு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோட சேட்டையெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்கள வந்துட்டு வெளியில் இழுத்துட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதாவது கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு விளையாடுறதுக்கு கேம்ஸ்லாம் கிடையாது. அப்புறம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கடையும் வந்துட்டு அந்தளவுக்கு கிடையாது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாக தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்குது. என் வீட்டுக்கார் விவரம் தான், கோவிலுக்கு ஆப்போசிட்லனா பெருசாக காசுலாம் செலவு பண்ண வேண்டாம்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே ரிங் தூக்கி போடுவாங்கள்ல, எனக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் ரிங் போட்டாங்க. ஒரு இதில் கூட ரிங் போடவே இல்லை. அப்புறம் ஒரு பாப்பா மட்டும் வந்துட்டு ரிங் போட்டாங்க பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த பாப்பா ஒரு 4-5 கிஃப்ட்டில் வந்துட்டு போட்டாங்க. அந்த பாப்பா வந்துட்டு சூப்பராக போட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பாப்பா அதே மாதிரி வந்து ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க. நிறைய பேத்துக்கு வந்துட்டு அந்த ரிங் வந்துட்டு விழுகவே இல்லை. எனக்கு விளையாடணும்னு ஆசை, கண்டிப்பாக எனக்குலாம் வந்துட்டு ரிங் விழுகாதுன்னு தெரியும். அதனால் வந்துட்டு வேணாம்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் என் பிள்ளை வந்துட்டு சரணுக்கு வந்துட்டு இந்த பலூன் ஷூட் பண்ணணுன்னு ஆசை. அவனுக்கு வந்துட்டு 7 கன்று கொடுத்தாங்க, சாரி 10 கன்று கொடுத்தாங்க. அதில் 7 கன்று வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஷூட் பண்ணிட்டான். அதில் இருக்க அந்த பலூன் எல்லாமே வந்துட்டு அந்த காற்றுக்கு வந்துட்டு பறந்து பறந்து ஓட இந்த மொட்டை மாட்டை ஓடி போய் என்ன பண்ணுச்சு, அந்த பலூனை ஃபுல்லும் எடுத்து வச்சுக்கிடுச்சு. அதுக்கு அவங்களும் ஒன்றும் சொல்லலை, சரி எடுத்து வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதை மண்ணை தோண்டி அந்த மண்ணுக்குள்ளே வந்துட்டு அந்த பலூனை ஃபுல்லும் வந்துட்டு சேர் போட்டு புதைச்சி வச்சுருக்காரு. வீட்டுக்கு போகலாமாடா அப்படின்னு சொன்னால் கையில் 2 பலூனை தூக்கிட்டு ஆளுக்கு முன்னாடி வந்துட்டு நிற்கிறாரு. வாங்க போகலாம், வீட்டுக்கு போகலாம், பலூன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கடைசி பார்த்தா திடீர்னு பார்த்தா சரணோட ஸ்கூல் கிளாஸ் மிஸ் வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்புறம் அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த சர்ச்சுக்கு போகணுன்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஆனால் டைம் ஆனதுனால என்னால் போக முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம அங்கே போகிற அன்னைக்கு இந்த சர்ச்சுக்கும் போய் சாமி கும்பிட்டு வரணும் எனக்கு வந்துட்டு ஆசை. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நான் வந்துட்டு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் ஏதாவது ஐடியா கொடுங்க, எனக்கு டிப்ஸ் கொடுங்க, ஓகேவா? ஓகே, பாய் பாய், டாட்டா. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, பாய். ஓகே.